90களின் காலகட்டம் அது. கவுண்டமணி செந்தில் கூட்டணி மறைய தொடங்கி வடிவேல் எனும் வைகை புயல் கோலிவுட்டை அதிர செய்து கொண்டிருந்தது. அந்த புயலின் தாக்கத்திற்கு எதிராக எந்த ஒரு நகைச்சுவை கலைஞனும் நிற்க முடியவில்லை என்பதே யதார்த்தம். அத்தகைய சூழ்நிலையில் தான் தனது தலைமை செயலக அரசு பணியை துறந்து இனி சினிமாதான் நமக்கு எதிர்காலம் என தீர்மானித்து கோலிவுட்டில் கால் தடம் பதித்திருந்தார் நடிகர் விவேக். நடிகர் விவேக் அவர்களுக்கு நல்ல நடிப்பு திறன் இருந்த போதிலும் வைகை புயலை சமாளித்து தனக்கென தனித்துவத்தை பெற்றாக வேண்டிய தேவை இருந்தது. தனக்கு கிடைத்த சிறிய சிறிய வாய்ப்புகளை பயன்படுத்தி தனது கதாபாத்திரத்தில் பகுத்தறிவு கருத்துக்களையும் மூட நம்பிக்கைகளுக்கு எதிரான கருத்துக்களையும் பேசி மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். அப்பொழுதுதான் அவருக்கு திருப்பு முனையாக அமைந்தது காதல் மன்னன் திரைப்படம். இத்திரைப்படத்தில் சிறந்த நண்பன் கதாபாத்திரத்தின் மூலம் கோலிவுட்டில் நானும் ரவுடிதான் என்பதை எல்லோருக்கும் புரிய வைத்து பெரிய நகைச்சுவை நடிகர் என்பதை நிரூபித்து காட்டினார் நடிகர் விவேக். நடிகர் விவேக் இன்று பல்வேறு முற்போக்குவாதிகளால் கொண்டாடப்படுவதற்கு முக்கிய காரணம் திரைத்துறையில் அவர் ஏற்படுத்திய தாக்கம்தான். மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக அவர் பேசிய பகுத்தறிவு கருத்துக்கள் அனைவரிடத்திலும் எளிதாக புரியும்படியாக இருந்தது. மேலும் அவர் நகைச்சுவை பெரிதளவு யாரையும் காயப்படுத்தாத நியாயங்களாகவே இருந்தது. உருவக்கேலி செய்துதான் நகைச்சுவை உருவாக்க முடியும் அல்லது யாரிடமாவது அடிவாங்கியோதான் நகைச்சுவை உருவாக்க முடியும் என்கின்ற நிலையை தகர்த்து எறிந்தார். அழகு எங்கடா இருக்கு? உருவத்திலையா? இல்லடா, உன் மனசுல இருக்கா? சாதிய கட்டமைப்பிற்கு எதிராக பல முற்போக்கு வசனங்களை தன்னுடைய படங்களில் தனது நகைச்சுவை பாணியில் பேசினார். அவாங்கிறியே, அவ யாரா? இந்த ரோட்டை போட்டது அவா, உங்க வீட்டை கட்டினது அவா, ஏன் ஓட்டு போடுறது அவா, உங்க ட்ரெஸ்ஸை துவச்சு கொடுக்கறது அவா, தம் கட்டி டிரைனேஜுக்குள்ள இறங்கி அதை சுத்தம் பண்றது அவா, அரிசி கோதுமை ரவா இதையெல்லாம் விளைய வைக்கிறது அவா, மொத்தத்துல அவா இல்லைன்னா நமக்கெல்லாம் ஏதுங்க. ஓ மை காட், மாமன் பொண்ண மேரேஜ் பண்றதெல்லாம் ஒரு லட்சியமா வச்சுக்கிட்டு இந்த தேசத்துல ஏகப்பட்ட யூத் சுத்திக்கிட்டு திரியுறானுங்க. அதனாலதான்டா ஜாதியும் ஸ்ட்ராங் ஆகுது, வியாதியும் ஸ்ட்ராங் ஆகுது. என்னடா சொல்ற? நான் சொல்லடா, டாக்டர்கள் சொல்றாங்க. சொந்த ரத்தத்துல கல்யாணம் பண்ணீங்கன்னா அதுல பிறக்கிற குழந்தைக்கு ஊனமா பிறக்கும், வீக்கா பிறக்கும், மக்கா பிறக்கும்னு. அதனால எல்லாரும் காதல் பண்ணி கலப்பு மனம் பண்ணுங்கடா, அப்பதான்டா ஜாதியும் ஒளியும் வியாதியும் ஒளியும். மூட நம்பிக்கைகளில் மூழ்கி இருந்த மக்களுக்கு தனது நையாண்டி வடிவத்தில் மூட நம்பிக்கைகளுக்கு எதிரான தனது கருத்தை பரப்பினார். ஏண்டா பள்ளி சொன்னா கேக்குறீங்க, பூனை குறுக்க போனா அவசரம்ங்கிறீங்க, காக்கா கத்துறா கஸ்ட் வருதுங்கிறீங்க, ஒரு மனுஷன் காட்டு கத்து கத்துற கேட்க மாட்டேங்கிறீங்களா? உங்களை எல்லாம் திருத்துறதுக்கு 100 பெரியார்ஸ் வந்தாலும் முடியாதா? தெய்வ நம்பிக்கை நான் என்னைக்குமே குறை சொன்னது இல்ல. தெய்வ நம்பிக்கை உள்ள இருக்கிற மூட பழக்க வழக்கத்தை நான் தப்புன்னு சொல்றேன். பெண் குழந்தைங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு கேவலமா போச்சா? இந்த மாதிரி நமக்கு முன்னாடி இருந்தவங்க நினைச்சிருந்தாங்கன்னா நமக்கு ஒரு இந்திரா காந்தி, அன்னை தெரசா, கிரண் பேடி, ஏன் நம்ம பிரதமர் வாஜ்பாயே காலில் விழுந்து கும்பிட்டாரே மதுரை சின்ன பிள்ளை, இந்த மாதிரி பெண்மணிகள்லாம் கிடைச்சிருப்பாங்களா? 200 பெரியார் இல்ல 400 பெரியார் வந்தாலும் முடியாதுடா. எதுக்கு உங்களை நடிகர் விவேக் தனது வாழ்நாளில் 220க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்துள்ளார். பத்மஸ்ரீ விருது, கௌரவ டாக்டர் விருது, கலைவாணர் விருது என பல விருதுகளை பெற்றார். 3 முறை பிலிம்பேர் விருதுகளையும், 5 முறை தமிழ்நாடு மாநில திரைப்பட விருதுகளையும், 4 முறை இன்டர்நேஷனல் தமிழ் பிலிம்பேர் அவார்டையும், 1 முறை எடிசன் விருதையும், 1 முறை ஏசியநெட் விருதையும் பெற்றுள்ளார். திரைத்துறையை தாண்டி நடிகர் விவேக் அவர்களுக்கு டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்களின் மீது தீராத பற்று இருந்தது. விவேக் அவர்கள் நாங்க 2 பேரும் திக் ஃப்ரெண்ட்ஸ். அதன் தொடர்ச்சியாக 1 கோடி மரக்கன்றுகளை தமிழ்நாடு முழுவதும் நட்டு சுற்றுச்சூழலிலும் அப்துல் கலாம் அவர்களின் மீதான பற்றை காட்டினார். இன்று கவுண்டமணி இடத்தை சந்தானம் போன்றோர் நிரப்ப முயன்றாலும், வடிவேலு இடத்தை பரோடா சூரி போன்றோர் நிரப்ப முயன்றாலும், பத்மஸ்ரீ விவேக் அவர்களின் இடத்தை நிரப்ப எவரும் இல்லை என்பதே நிதர்சனமான உண்மை. பத்மஸ்ரீ விவேக் அவர்களுக்கு எங்கள் பதிவுகளின் சார்பாக ஆழ்ந்த இரங்கல்கள்.